திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்குறது, கேட்குறது, உணர்றது எதுலேயுமே உண்மை கிடையாது. எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் அவர் உண்மையாக வாழ்பவர் கிடையாது. பொய்யாக, உண்மையை இழந்த, பொய்யில் நேர்மையில்லாத, நியாயமில்லாத, பொய்யான திருடர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் திருடர்கள், பொய், போலி, எதுலேயுமே உண்மை கிடையாது. ஏதாவது செஞ்சு எப்படியாவது ஒரு மனுஷனை ஏமாற்றி அவரை கஷ்டத்தில் போட்டு, சரி நான் முன்னுக்கு வரணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் இன்றைக்கி உலகமே ஓடிக்கொண்டிருக்கு. இப்படித்தான் இயங்கி கொண்டிருக்கு. இப்போ இங்கே யார் பார்த்தாலும் உண்மையானவர்கள் கிடையாது. பொய்யான, போலியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இந்த வாழ்க்கையை வாழும் மனிதன் என்றைக்குமே திருப்தி அடைந்தது கிடையாது, மன நிறைவை அடைந்தது கிடையாது. அங்கே அமைதி இல்லை, ஆனந்தம் இல்லை, துன்பத்தில் தவிக்கிறார். அப்போ இதுக்கெல்லாம் காரணம்தான் அறியாமை. அறியாமையின் காரணமாக நாங்கள் இந்த மாயைக்குள் அகப்பட்டு போய் கொண்டிருக்கோம். அந்த அறியாமையிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்தால் இந்த மாயையிலிருந்து தான் விடுதலை அடைவோம். மாயையானது தான் மனதின் மாயை. மனதின் மாயைக்குள் தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த மாயையில் இருப்பது தான் ராக, தேச, மோக என்கிற ஆசை, கோபம், மாயைக்குள் தான் இருக்கிறோம். அந்த மாயையிலிருந்து நாங்கள் விடுதலை அடைந்தால், ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தால், அப்போது இந்த எல்லா துஷ்டிகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை அடைவோம். அப்போது இதுதான் மித்யா துஷ்டியிலிருந்து விடுதலை அடையும் சுபாவம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இந்த மித்யா துஷ்டியிலிருந்து விடுதலை அடைபவர் சம்மா துஷ்டிக்கு வருகிறார். பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வருகிறார். அப்போது அவருக்குத்தான் இன்பம் இருக்கிறது. அவர்தான் ஆனந்தத்தில் இருப்பவர், அவர் அமைதியில் இருப்பவர், அவருக்கு கிடைப்பதில் மகிழ்ச்சி அடைவார். அவரிடம் என்ன இருக்கிறதோ அதில் அவர் திருப்தி அடைவார். மற்றவரை ஏமாற்றி, கொள்ளையடைத்து, பொய் சொல்லி, திருடி இந்த மாதிரி காரியங்கள் அவர் ஈடுபட மாட்டார். அவருக்கு என்ன கிடைக்குதோ, எதில் அவர் வாழ்கிறாரோ அதில் அவர் திருப்தி அடைவார். அவர் ஏழையாக இருக்கலாம், ஆனால் அந்த வாழ்க்கையில் அவர் திருப்தியில் இருப்பார், மன அமைதியில், ஆனந்தத்தில் இருப்பார். அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு வழங்கினார்கள். அப்போ இதை இழந்த மனிதர்கள் அனைவரும் துன்பத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள். அந்த துன்பத்தில் மேலும் வலியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். மனதில் மேலும் வலி, துன்பத்தில் மேலும் வலி, நிர்வாணம் அடையும் வலி, இதுவே நிரந்தரமான வழி என்று. அந்த வழியில் பயணம் செய்ய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.